ரொம்ப கேஷுவலாக மிஸ்டேக்ஸ் இல்லாமல் இங்கிலீஷ் பேசுறதுக்கு கட்டாயமாக இங்கிலீஷ் கிராமரோ கிராமட்டிக்கல் பேட்டர்ன்ஸோ இல்லை ரூல்ஸோ தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எப்படி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத மட்டும் நம்ம யூசேஜில் ப்ராக்டிக்கலாக நம்ம யூஸ் பண்ணுறப்ப தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் வந்து யூ பி அப்சர்வன்ட். ரொம்ப அப்சர்வ் பண்ணணும். யாரெல்லாம் இங்கிலீஷில் பேசுகிறாங்களோ அவங்க பேசுகிறப்ப அவங்கள நல்லா கவனிங்க. அவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்றத கவனிங்க. அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால், அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேட்டர்ன்ஸ் வந்து நம்மளுக்கு இது வருமா வராதா, வாய்க்குள்ள நுழையுமா நுழையாதா அப்படின்ற டவுட்லாம் வரும். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுடைய சென்டென்சஸில் யூஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் எத்தனை மெத்தட்ஸ் நம்ம சொன்னாலும் சரி, ஒரு முக்கியமான ஒரு மெத்தட் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ரீடிங்னால தான் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் தட் இஸ் எசென்ஷியல் ஃபார் ஸ்போக்கன் இங்கிலீஷ், தட் இஸ் ரீடிங் இருந்தால் மட்டும்தான் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகும். நம்ம திடீர்னு போய் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், 20 டேஸில் 15 டேஸில் 30 டேஸில் உங்களுக்கு கிராஷ் கோர்ஸ்லாம் நடத்துவாங்க, ஸ்போக்கன் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் தட்ஸ் குவைட் யூஸ்லெஸ். அது டெஃபினட்டாக நான் சொல்லுவேன். உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், ஸ்ட்ராங்காக இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, யூ ஸ்டார்ட் ரீடிங் அட் ஃபர்ஸ்ட். இப்போது இன்னைக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் தான் நான் சொல்கிறேன். எப்படி வந்து தேட் அப்படின்ற ஒரு கன்ஜங்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப அதை எந்த பகுதியோடு யூஸ் பண்ணணும் அப்படின்றது. இப்போ இது படிக்கிறதுக்கு நம்ம வந்து கிராமட்டிக்கல் ரூல்ஸ், இப்போ இது என்ன டைப் ஆஃப் கன்ஜங்ஷன்ஸில் நிறைய வகைகள் இருக்குது. அப்போ என்ன டைப் ஆஃப் கன்ஜங்ஷன், இது என்ன டைப் ஆஃப் சென்டென்சஸில் யூஸ் பண்ணணும், நோ வி நீடன்ட் லேர்ன் ஆல் தீஸ் திங்ஸ். தேட்ன்ற கன்ஜங்ஷனை நீங்கள் சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறப்ப அதை வந்து எந்த பார்ட்டோட யூஸ் பண்ணணும். நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இப்போ he said that, we estimated that, she thought that, I thought that, I told that. ஸோ இப்படி தான் நான் நிறைய பேர் அப்சர்வ் பண்ணிட்டு சொல்கிறேன். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி I told that, he said that அப்படியே இந்த தேட்டை வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட சேர்த்து சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லாமல் இது வந்து இந்த தேட்ன்றது வந்து அடுத்த பார்ட்டோட சேர்ந்து தான் மீனிங் கொடுக்கும். ஸோ அதோட தான் சேர்த்து நம்ம சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், she said that she was happy, we estimated that the expense would exceed to 5 lakhs. ஸோ அந்த தேட்ன்றது வந்து அந்த நெக்ஸ்ட் பார்ட்டோட சேர்த்து தான் கனெக்ட் ஆகணுமே தவிர அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கனெக்ட் ஆகக்கூடாது. அது வந்து நெக்ஸ்ட் பார்ட்டோட தான் அதனுடைய மீனிங் வந்து கனெக்ட் ஆகியிருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஃப்ரீயாக இருக்குது. I said, I thought, we estimated, she told him. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இட் இஸ் ஃப்ரீ, கம்ப்ளீட்டாக மீனிங்ஃபுல்லாக இருக்குது. இந்த தேட் வந்து அந்த செகண்ட் பார்ட்டோட சேர்த்து சொல்கிறோம். அதனால அதோடு தான் வந்து அந்த மீனிங் வந்து அதோடு தான் கனெக்ட் ஆகியிருக்கு. ஸோ இது நெக்ஸ்ட் டைம் நம்ம பேசுகிறப்ப இந்த ஒரு கன்ஜங்ஷன், தேட்ன்ற கன்ஜங்ஷனை நம்ம வந்து எந்த இடத்துல சேர்த்து பேசுகிறோம் அப்படின்றது வந்து இட்ஸ் இம்பார்ட்டன்ட்.